நம்ம சேனலில் இன்றைக்கி எடுப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா துரோகம் மட்டும் தான். இங்கே ஒரு அண்ணன் உட்கார்ந்து எந்திரிச்சாவே ஏன்னா அடிக்காங்கண்ணே, நான் வந்து உங்கள் ஃப்ரெண்டுண்ணே, என்ன நான் உங்களை நம்பி தானே வந்திருக்கேன், நீங்கள் என்ன பூயா வாங்கி தாங்கண்ணே, நீங்கள் பூயா வாங்கி தருவீங்கன்னு தான் நான் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கேன். கண்டிப்பாக உட்கார்ந்து எந்திருக்கேன். அண்ணன் பறந்து வந்து விழுந்துட்டாவே, நம்மகிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டாவே. அண்ணனை வச்சு தான் நம்ம சம்பவம் பண்ண போகிறோம். அண்ணன் தெரியாமலே நம்மகிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டாவே. இருந்தாலும் நம்ம விடக்கூடாது. அண்ணன் ரிப்பேட் கிரிட்லாம் எடுத்துக்கோங்கண்ணே, ஏன்னா உங்களுக்கு தானே எல்லாமே. உங்கள் தம்பி உங்களுக்கு பாசமாக தரம் பாருங்க, எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்களோ? சரி. ஏன்னா நீங்கள் தெம்பாக சாகணும்லானே, நீங்கள் தெம்பாக இருந்தால் தான் நல்லதுண்ணே. நல்லா மெடிக்கிட்டா அதெல்லாம் போட்டுக்கோங்கண்ணே. அந்த பச்சை கலரு புகையில போய் உட்கார்ந்துக்கோங்க, நல்லா எல்லாம் எடுத்துக்கோங்க. நானும் உங்களுக்கு வாரி வழங்கிட்டேன். சரி, தேவையான அளவுலாம் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு கஷ்டப்பட்டு லூட் அடித்து நீங்கள் எடுக்கணுன்னு தான் விதி இருக்குது. அப்படியே இருக்கட்டு. தம்பிக்கு நல்ல அண்ணனுக்கு இதெல்லாம் கொடுத்தாச்சு. நல்ல என்ன சொல்கிறது, காயின்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். நம்ம அண்ணன் ரிவே மிஷினில் போய் நின்னாப்புல டப்புனு இதான் சான்ஸ்னு போட்டாச்சு. துரோகம் மூமெண்ட். துரோகம் 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 துரோகம். இந்த இடத்துல நம்மக்கிட்ட ஒரு அக்கா ஃப்ரெண்ட் ஆகிட்டாவ. அக்காவுக்கு ஒரு பெரிய சம்பவம் போடலான்னு தான் நம்மளும் காத்துக்கிட்டே இருந்து அக்காவுக்கு காலிலே போய் உழ ஆரம்பிச்சாச்சு. அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தான். அக்காவே அண்ணனே அடிக்க வந்துட்டாவ, என்னையே அக்காவே அடிக்க வந்துட்டாவ. நான் வந்து என்ன பண்ணனே தெரில. நமக்கு பாதி உயிரை ஆக்கி விட்டான் படுபாவி. என்னையே கொண்டா கூட பரவாயில்ல, என் அக்காவை கொண்டுறாதுல, இல்லை படுபாவி கொண்டுறாதுல, ப்ளீஸில் என்னையை விட்டு வச்சுல அப்படின்ட்டு நானும் ஓடிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா கன்னு சவுண்டு கேட்டுச்சு. பார்த்தா நம்ம அக்காவும் முடிச்சிட்டான்னு நானும் போய் ஓடி போய் பார்க்கேன். நானும் ஒரு மெடிக்கெட்டை சுற்றிக்கிட்டேன். இருந்தாலும் ஏன்னா நம்ம ஒரு சேஃப்டியாக மெடிக்கெட்டை சுற்றிக்கிடுமேன்னு சுற்றியாச்சு. இருந்தாலும் நம்ம அக்காவை கொண்டுட்டான் அப்படின்ட்டு நான் நினச்சி அடிக்க போகலான்னு பார்த்தா நம்ம அக்காவனை முடிச்சுவிட்டாவ. எக்கா நீ ரொம்பவுமே வித்தகாரி தான்க்கா அப்படின்னு நம்மளும் நினச்சி அக்காவுக்கு துரோகம் மூடு போட்டு விட்டாச்சு. துரோகம் 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 துரோகம். அப்படியே நம்ம இந்த இடத்துக்கு வந்துடலாம். இந்த இடத்துல ஒரு பச்சை ஆளு எப்படி சொல்கிறது, பச்சை பயப்புள்ள வந்து மாட்டிக்கிட்டான். பச்சை பயப்புள்ளையை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா ரொம்பவுமே பச்சை பயப்புள்ளையாக இருக்கான். நமக்கே அடிக்க மனமே இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து ரொம்பவுமே நல்லவன் தான். அதை விட அவன் நல்லவனாக இருக்கானே. நம்ம இவனை வச்சு சம்பவம் போடலான்னு தான் பிளானு. இருந்தாலும் நமக்கு ஒரு மாதிரியே தான் இருந்துச்சு. சம்பவம் பண்ணிடலாமா பண்ணாண்டாமா அப்படின்னு எனக்கு யோசனைக்கு மேலேயே யோசனை. இங்கே பாருங்களேன், ரொம்பவுமே பாவமாக இருக்கான். இவனை பார்க்க எனக்கு பாவமாக இருக்குது. அவன் கேம் பிளே பார்த்தாலே பாவமாக இருக்குது. உருட்டிக்கிட்டே போகிறான். நமக்கு மேலே உருட்டுறானே. தம்பி எடுத்துக்கோங்க, மெடிக்கிட்டு எடுத்துக்கோங்க. ராசா உங்களுக்கு தான் எடுத்துக்கோங்க. அண்ணன் உங்களை பார்க்க பாவமாக இருக்கேன்னு நான் மெடிக்கிட்டு எடுக்காமல் விட்ருக்கேன். நீங்கள் எங்கே போயிட்டு நிற்கிய? எடுத்துக்கோங்க ராசா, எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. அப்படி தான் நல்ல வெயிலாக இருக்கணும்னா எதுக்கு அண்ணன் தந்தாலும் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு ஒரு நல்லது. எடுத்துக்கோங்க. காயின் போடுறேன் பாருங்க, காயினையும் மெடிக்கிட்லாம் போட்டிருக்கேன் பாருங்க. வாங்க எடுத்துக்கோங்கண்ணே, எடுத்துக்கோங்க. அண்ணன் உங்களுக்கு பாசமாக தரேன். நீங்கள் அந்த பாசத்தோடு வாங்காமல் நீங்கள் அப்படியே இருக்கீங்க. அண்ணன் மேலே மரியாதை அவ்வளோதானா? ஏன்னா தம்பி நீங்கள் இவ்வளோத்துக்குள்ளே நல்ல வீரா தம்பி? எனக்கு மெடிக்கிட்லாம் தெரியல. அவ்வளோத்துக்குள்ளே நல்ல வீரா தம்பி? எனக்கு இவனை பார்க்குறப்போ எனக்கு துரோக மூமெண்ட்டே போட தோணலை. இருந்தாலும் என்னத்த பண்ணேன், நம்ம வந்து நல்லவன் தான். நல்லவனுக்கே இப்படி ஒரு நல்லவன் கிடச்சிருக்கானா எனக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. தம்பி இந்த இடத்துல வச்சு தான் சம்பவம் பண்ணலாமான்னு பிளான் பண்ணேன். சரி பண்ணி விட்ருவோம். நம்மளும் காயினிக்கின்னு போட்டு விட்டாச்சு. போட்டு விட்டோன்னே தம்பி வாயா ரசா வா, உனக்காண்டி தான் போட்டிருக்கேன். வெண்டிங் மிஷினில் போய் எடு. தம்பிக்கு பாவம் புண்ணியெல்லாம் பார்க்க வேண்டாம். துரோகம் மட்டும் போட்டாச்சு. துரோகம் 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 துரோகம். இந்த இடத்துல ஒரு தங்கக்குட்டி ஃப்ரெண்டாகவும் பாருங்களேன். இந்த இது நல்லா இருக்கும் பாருங்க. இந்த தம்பியை பாருங்களேன், நான் பக்கத்தில் நிற்க என்னை கூட கண்டுக்கிடாமல் ஒருத்தனை போட்டு அடிக்கேன். அது யாருன்னு பார்த்தா ஆப்பனண்ட்டாக ஒரு பயப்புல வந்து நிற்கான். நம்ம தம்பியை நான் ஃப்ரெண்டு பிடிக்கணும்னு பார்க்க நீ அவனை அடிக்கையால் வருவா. படுபாவி பயலை ஒன்றே கொல்லாமல் விடக்கூடாதுல. இப்போ முதல்ல இந்த பயவுளையை முடிச்சு விட்டுலாம். பயவுளையை முடிச்சாச்சு. நான் தம்பி மனசில் இடம் பிடிக்கணும்னு தான் எனக்கு ஆசை. நான் இன்னேலர்லாம் போட்டு தம்பி வாங்க நீங்கள் லூட் அடித்தாதான் நான் லூட் அடிப்பேன். அவ்வளோத்துக்குள்ளே நான் நல்லவையா? நீங்கள் லூட் அடிங்க. அடிக்காப்புல நம்ம தம்பி அடிக்க ஆரம்பிச்சாச்சு. லூட் அடிங்க. என்னையே மாதிரி இருக்கான்ல படுபாவி பயலை. உனக்கு தாயா ஒரு பெரிய சம்பவம் இருக்குது. நீ தம்பியாக இருந்தாலும் உனக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ கேமுக்கு வெளியே போயிடுவாயா ராசா. தம்பிக்கு ஒரு சம்பவம் போடலான்ட்டு நம்ம மெடிக்கிட்டுலாம் கலத்தி போட்டு அதில் இருந்து வந்தாச்சு. இந்த இடத்துல தம்பி என்னையும் அடிக்க ஒருத்தன் பிளான் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு இந்த இடத்துல கண்ணில் புல்லட்டே இல்லை. படுபாவி தம்பி எங்கேயா இருக்கா? அண்ணனை காப்பாற்றியா? இவன் அடிச்சு போடுவான் போல. அண்ணே வாரண்ணே, உங்களை அடிக்கானா நான் அடிச்சு போடுறேன் அப்படின்ட்டு நம்ம தம்பி காப்பாற்றிட்டான். இந்த தம்பியை தான் நம்ம வச்சு இப்போ சம்பவம் பண்ண போகிறோம். தம்பி
நல்ல மெடிக்கெட்லாம் போட்டுக்கையா, தெம்பா இருந்துக்க. ஏன்னா உனக்கு தான் இப்போ சம்பவம் பண்ண போகிறோம். தம்பிக்கு எல்லாமே மெடிக்கெட் எல்லாமே போட்டு பயங்கரமாக ஸ்டேட் அடிச்சு வச்சாச்சு. தம்பிக்கு இப்போதான் நடக்கிறது ஒரு பெரிய விபத்தாக இருக்கும். தம்பிக்கு கிரைனாடு அள்ளி போட்டு விட்டாச்சு. படுவாவி பையனை செத்துப்போ. தம்பியாவது கிம்பியாவது இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு படுபாவி பயில ஒரு 2 பேர் நம்ம நல்லவன் நினச்சி ஃப்ரெண்டாகி வந்துட்டானு. இவனுக்கு ஒரு சம்பவம் பண்ணலான்னு தான் நம்மளோட பிளானிங். இங்கே பாருங்கள், பான் ஃபயர்லாம் போட்டிருக்கான். நான் நல்லவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் பாருங்கள், நான் வந்து அவனுக்கு என்ன மாதிரி சில்லறத்தனமாக அவனுக்கு பண்ணி விட்டுருப்போம். பாருங்களேன், சிரிப்புனா தாங்க முடியல, எனக்கே தாங்க முடியல. உங்களுக்கு எப்படி தாங்க முடியுமோன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல படுபாவி பயிலுவேன். 2 பேருமே ரொம்பவுமே நல்லவனாக இருக்கானுலே. ஏன்னா 2 பேருமே பயங்கரமான ப்ரோ பிளேயரு. அதாவது ரேங்க்டு மேட்ச்சில் வந்தானுவேன். அதாவது ரொம்பவுமே நல்ல லெவல் உள்ள பிளேயராக இருப்பானு போல. உண்மையாக ஃப்ரெண்டுன்னு நினச்சிருக்கானுவேன். நான் வந்து பெரிய கிரிமினலு, ஆனால் அவனை நமக்கு மேலே பெரிய கிரிமினலாக நல்லவனாக இருக்கானுவேன். நமக்கே அடிக்க மனம் இல்லை, இருந்தாலும் நம்மளை அடிச்சு போடுவானோன்னு எனக்கு வேறு பயமாக இருந்துச்சு. ஐயோ இங்கே பாருங்கள், ஒருத்தர் அடிக்க 3 பேர் போடா வெளியே அப்படின்னு நானே அடித்து கில்ல எடுத்து விட்டேன். தம்பி இதில் வச்சு இவனை 2 பேர்த்தையும் முடிச்சிடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் அவனை 2 பேரும் லைட்டாக மிஸ் ஆகினாலும் நம்மளும் போட்டு தள்ளிடுவானு. இருந்தாலும் நம்ம உடலை அப்படியே என்ன சொல்கிற, நம்ம தேவையான அளவு லூட் அடித்தாச்சு. தம்பி நீங்களும் லூட் அடிச்சுக்கோங்க. அண்ணே தம்பி 2 பேரும் லூட் அடிச்சுக்கோங்க. நான் வந்து ரொம்ப நல்லவன் தான். அங்கே பாருங்களேன், கிரனேடு அவியலுக்குள்ளே போடுறவ. ஆனால் போடுறவ அவியில டேமேஜ் வாங்குறவ, அவியில மெடிக்கெட் சுற்றிக்கிடுறவ. பார்த்தேன் நான், இது விளங்காது. அவனுக்கு சாவையும் மண்டுக்கானே அப்படியே சாவுற மாதிரி நடிக்கானுங்களாம். நான் வந்து பெரிய கிரிமினல், எனக்கே நீங்கள் பெரிய கிரிமினலாக ஆக்கிடுவீங்களா? அங்கே பாருங்கள், அவங்க வெஸ்ட்லாம் போட்டு ரொம்ப நல்லவிய மாதிரி போய் உள்ளே நிற்காம பாருங்க. ஆனால் நான் பார்த்துட்டேன், இவனில் விட்டா விளங்காது. அழுறா மாப்பிள்ள அடி டப்புன்னு அழுத்தியே போட்டு பூயா வாங்கியாச்சு. துரோகம் மட்டும் போட்டு விட்டுலாம். துரோகம் 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 அப்படியே இந்த இடத்துக்கு வந்துடலாம். இந்த இடத்துல ஒரு காரை வச்சுட்டு ஒரு தம்பி விளாண்டுக்கிட்டே இருந்தாவே. அது யாருன்னு வேறு யாருமே கிடையாது, நம்மகிட்ட ஃப்ரெண்டு ஆகிட்டாவே. இருந்தாலும் நம்மளால் ரொம்பவுமே காரில் சந்தோஷமாக சுற்றுறானேன்னு நானும் சுற்ற விழ ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு ஆப்பனன்ட்லேருந்து ஒரு பயப்புள்ள வருவான் பாருங்களேன். அவனை அடிக்கிறது தான் நம்மளோட பிளானு. ஆனால் பாருங்கள், அவன் வந்து நம்மளை அடித்து கொண்டு போடுவான். நம்ம அதுக்குள்ளே ஒரு ட்ராப்லாம் செட் பண்ணி வச்சாச்சு. அதாவது என்னது, மெடிக்கெட்டு கிடிக்கெட்டு பாம்பு கீமெலாம் வச்சு நம்ம ஒரு 2 லேண்ட்மைன் வச்சு விட்டேன். 2 லேண்ட்மைன் நம்ம ஆளுக்கு தான் வச்சேன். ஆனால் பார்த்தா நம்மளை கொண்டு வருவானோ, நம்மளையும் கொண்டு விட்ருவானோ. 2 பேர்த்தையும் கொண்டு விட்டான். ஆனால் அந்த பயப்புள்ள எப்படி அடிவாங்க மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்ல க்ளோவில் போட்டானா நம்மளே வேறு இப்போ கொண்டுருவான். கொஞ்ச நேரத்தில் கொண்டுருவான். அதேமாரி நம்மளே கொண்டுருவான். அந்த நான் போய் போயிட்டேன். அழுத்தையும் பார்த்தா கடைசியில் புல்லடிச்சு எதை அவன் என்னையும் கொண்டு விட்டான். திருப்பி நம்மளையும் பாருங்கள், நம்மளையும் கொண்டு விட்டான். அட படுபாவி போயல, எங்கள் 2 பேர்த்தையும் மேலே கொண்டுட்டான். ஆனால் நான் வச்ச ட்ராப்பு ஒன்றி விடாதுல, சும்மா அப்படின்னு நானும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளால் போய் உட்கார்ந்தா டம்முன்னு வெடிச்சிட்டு. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சளவு கமெண்ட்னா தெரிவித்து விடுங்க. அப்படியே வந்த இந்த இடத்துல ஒரு தம்பி ஃப்ரெண்ட் ஆகிட்டான். தம்பி நானும் நல்லவன், நீனும் நல்லவன், ஆனால் ஒன்றைய விட நான் நல்லவன்டா. அதாவது நான் ஒரு சாப்பாடு சாப்பிட்டா கூட நான் பக்கத்தில் உள்ள ஆளுகளுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுவேன். அதேமாரி தான் நான் வந்து ஒரு அண்டா நிறைய சோறு வச்சுருந்தாலும் நான் அந்த அண்டாவையோட அவனுக்கு கொடுத்துட்டு நான் பட்னியாக கிடப்பேன். அவ்வளோத்துக்குள்ள நல்லவையா. இந்த நல்லவன்ட்டு தான் நீனும் ஃப்ரெண்டாக இருக்க. உனக்கு கண்டிப்பாக பூயா வாங்கி தரேன். பூயா கடைசி வரையும் கூடயே வாயா ராசா, கூடயே வாயா அப்படின்னு சொன்ன உடனே நம்மளும் வர ஆரம்பிச்சிட்டான். அங்கே பாருங்களேன், எவ்வளோத்துக்குள்ளே உட்கார்ற பாருங்க. உட்கார்ந்தா எவ்வளோ அழகாக இருக்கான் பாருங்க. என்னையும் உட்கார சொல்கிறான். ஐயா எனக்கு அது ஒர்க்காக மாட்டேக்கையா, என்னையால் உட்கார முடியலையா ராசா, உட்கார முடியல. என்ன பண்ண சொல்லுங்க ராசா, எப்படி உட்காரோம்? இங்கே பாருங்களேன், பேனை வச்சு தட்டுறோம். நீ உட்காரு 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 அண்ணன், உட்காருனே அப்படின்னு சொல்கிறான். ஐயா தம்பி உட்கார முடியலையா ராசா, என்னையா பண்ண அப்படின்னு சொன்ன உடனே நம்மளும் ஓடிட்டான். நம்மளால ஐயோ என்னையே ஒருத்தன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். படுபாவி, ஏன் ஆளையும் என்னையே அடிப்பியாட? நாங்கள் எவ்வளோத்துக்குள்ளே ஃப்ரெண்டு பிடிச்சி எவ்வளோத்துக்குள்ளே சந்தோஷமாக இருக்கோம், நீ ஆளை அடிப்பியால படுபாவி பயல அப்படி சொன்னோன்னே நம்மளால முடிச்சு விட்டான். நம்மளுக்கு இதில் வச்சு ஒரு சம்பவம் பண்ணான்னு ஆரம்பிச்சாச்சு. சம்பவம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். துரோகம் துரோகம்.